சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல சிந்தாமணி இருந்துட்டு ஃபைனான்சியர் கிட்ட அந்த வீடு என் கைக்கு வந்தே ஆகணும், நீங்கள் ஒரு வழி பண்ணுங்க, 38 லட்சம் எனக்கு இமிடியேட்டாக தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸை விடுங்க, மற்றதை அந்த 38 லட்சத்தை தர முடியும், அவங்களால தரவே முடியாது, அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டை நம்மளோட கைக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் பிளானை போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக நோட்டீஸை பார்த்த உடனே சரி லாயர்கிட்டையாவது போய் பேசலான்னு பார்த்தா அண்ணாமலை இருந்துட்டு போடுவங்க என்ன பேசினாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, இந்த நோட்டீஸ் பிரச்சனை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் 38 லட்சம் அவங்க கேட்ட டைம்குள்ளே கொடுக்கலன்னா வீடை ஜப்தி பண்ணிடுவாங்களாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், கேட்ட டைம்குள்ளே நோட்டீஸ்க்கு பதில் சொல்லலைன்னா வீட்டை ஜப்தி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் அவமானப்பட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்ல, அதுக்கு என் பொணமே வெளியே போயிட்டவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் நாம் கொஞ்ச நாள் ஊருக்கு போய் இருந்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து மீனாவும் அடுத்து என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.